Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Dear friends, நாம இப்போ வந்திருக்கிறது ஐரணிபுரம். ஐரணிபுரம் கருங்கல் ஊரிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. கிள்ளியூர் கூடல் பகுதி அம்பலத்தோட்டத்து விலையை சார்ந்த குஞ்சன் என்ற லாசர் நாடாருக்கு கனம் வில்லியம் தொபியாஸ் ரிங்கல் தோபே ஐயருடன் 1806 தொடர்பு ஏற்பட்டதின் விளைவாக அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் 1820 ஆண்டு ஐரணிபுரத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது. பக்தி வைராக்கியம் உடைய கிறிஸ்துவில் திரு லாசர் நாடார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் ஆங்காங்கே ஆலயங்கள் ஸ்தாபிக்கவும் செய்தார். இந்த காலகட்டத்தில் திரு கர்மன் நாடாரின் சகோதரர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பேதுரு என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டு பலவிலையில் ஒரு சிறு ஆலயத்தை கட்டி தொழுகை நடத்தினார். இவ்வாறு இப்பகுதியில் ஊழியங்கள் வளர்ந்து வரவே சடையங்குழி வாழத்தோட்டம் என்னும் இடத்தில் திரு ஜோசுவா ஆசிரியரின் தகப்பனாரால் ஒரு ஆலயம் கட்டி ஆராதனை நடத்தப்பட்டது. மேலும் சடையங்குழியை சார்ந்த நலமுடையான் என்பவரால் ஈத்திலி விலையில் ஒரு ஆலயம் கட்டி தொழுகை நடத்தப்பட்டது. திரு லாசரு நாடாரின் தம்பி திரு ஞானக்கன் என்பார் வெள்ளங்கொட்டி பகுதியில் அருவலத்துண்டம் என்னும் இடத்தில் ஒரு ஆலயம் கட்டி தொழுகை நடத்தினார். பின்னர் அன்னாருக்கு பிள்ளை செல்வம் இல்லாததால் அன்னாருக்குரிய சுமார் 2.5 ஏக்கர் நிலத்தினை மிஷனுக்கு கொடுத்தார். அது தற்போதுள்ள குழந்தைகள் காப்பகம் இருக்கும் பகுதியாகும். 1823 திரு லாசரு நாடார் இச்சபைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஐரேணிபுரத்தில் பனை ஓலையால் கட்டப்பட்ட ஒரு ஆலய கட்டிடத்தில் ஊழியராக அமர்ந்து தொழுகை நடத்தினார். அக்கட்டிடம் பள்ளிக்கூடமாகவும் பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு தொழுகை நடைபெற்று வரும் காலகட்டத்தில் கனம் விஓ நியூபோர்ட் ஐயர் அவர்கள் 1863 ஆண்டில் பாரசாலை மிஷனரியாக பொறுப்பேற்றார்கள். இங்குள்ள மக்களின் பாசத்திற்குள்ளதானதால் சிறு பருவத்தில், அதாவது 1866 மே மாதம் 31ஆம் தேதி மறுமை வாழ்வெய்திய தனது அன்பு மகள் ஐரீன் என்பாரது பெயரை சர்க்கை என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊருக்கு சூட்டினார். ஆகவே இந்த ஊர் ஐரேணிபுரம் என அழைக்கலாயிற்று. அப்போது வெள்ளங்கட்டியில் செல்வந்தரான திரு சீத்தப்பன் குட்டி நாடார் மகன் திரு கொச்சன் என்ற குணமுடையான் என்பார் இச்சிற்றூர்களுக்கு எல்லாம் மையமானதும் மேட்டிமையானதும் விசாலமானதுமான தனக்கு சொந்தமான சுமார் 5 ஏக்கர் நிலத்தை உதாரத்துவமாக மிஷனுக்கு கொடுத்தார். அது தற்போது இந்த ஆலயம் இருக்கும் வளாகமாகும். வெள்ளங்கொட்டியை சார்ந்த திரு குணமுடையான் என்பார் உதாரத்துவமாக கொடுத்துள்ள இடத்தில் கனம் நியூபோர்ட் ஐயரின் முயற்சியால் 1868 வருடம் முக்கியமான பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. அவ்வாலயத்தின் பனை ஓலைக்கூரை 1932 மாற்றப்பட்டு ஓடு போடப்பட்டது. இன்று அந்த ஆலயம் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு கோபுரம் கட்டப்பட்டு 200 ஆண்டுகள் கடந்து இந்த வருடம் 202ஆம் ஆண்டு விழாவை சிறப்பிக்கிறது. இந்த ஊர்ல சர்ச்சு பக்கத்திலே 2 ஸ்கூல் இருக்குது. இது அங்குள்ள பிள்ளைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இதுவரை ஐரணிபுரம் சர்ச் ஹிஸ்டரியை கேட்டீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச்சுடைய ஹிஸ்டரியை கேட்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.